வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். கிறிஸ்துமஸ் திருநாள் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்பு மற்றும் கருணையே மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் திருநாள் மக்களுக்கு வழங்கும் செய்தி என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அமைதி, நல்லிணக்கம், சமத்துவம் மற்றும் சமூக சேவைக்கு அனைவரையும் தூண்டும் தருணமாகவும் கிறிஸ்துமஸ் திகழ் அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ப்ளூபேர்ட் பிளாக் 2 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை இன்று LVM-3 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய மண்ணில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்களில் அதிக எடை கொண்டதாக இந்த ராக்கெட் திகழ்வதை சமூக ஊடகத்தில் பிரதமர் சுட்டிக்காட்டி, இது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தில் பெருமிதமான மற்றொரு மைல்கல் என்று கூறியுள்ளார். வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுதல் பற்றிய உலக சந்தையில் இந்தியாவின் நிலை இதனால் வலுவடைந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளான நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ராஷ்டிரிய பிரேரணா ஸ்தல் எனும் உணர்வூக்க தளத்தை திறந்து வைக்கிறார். அடல் பிஹாரி வாஜ்பாயின் வாழ்க்கை மற்றும் லட்சியங்களை கௌரவிக்கும் வகையில் நாட்டின் முக்கிய நினைவகமாக 65 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த தளம் அமைக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா, அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகியோரின் 65 அடி வெண்கலச் சிலைகளும் இந்த வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளன. இந்தியாவின் தேசிய பயணத்தில் இத்தகைய தொலைநோக்கு தலைவர்களின் பங்களிப்பை வெளிப்படுத்தும் வகையில் தாமரை வடிவிலான அதிநவீன அருங்காட்சியகம் ஒன்றும் இந்த வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் 3ஆம் கட்ட யுவா திட்டத்திற்கு அகில இந்திய போட்டி மூலம் 43 இளம் எழுத்தாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புத்தக அறக்கட்டளை 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. ஆங்கிலம் மற்றும் 22 இந்திய மொழிகள் சார்ந்த இந்த 43 எழுத்தாளர்களில் 19 பேர் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புகளில் புத்தகம் எழுத இவர்கள் ஒவ்வொருவருக்கும் 6 மாதங்களுக்கு தலா 50,000 ரூபாய் உதவித்தொகையும் மூத்த எழுத்தாளர் ஒருவரின் வழிகாட்டுதலும் வழங்கப்படும். எழுதி முடித்து வெளியாகும் நூல்கள் மீது ஆயுள் முழுவதும் 10% ராயல்டி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உணவு, பொது விநியோகம் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற தேசிய நுகர்வோர் தின விழாவில் கலந்து கொண்டார். 2019ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நுகர்வோர் பாதுகாப்பு விதிமுறைகள் வர்த்தக துறைக்கும் நீட்டிக்கப்பட்டு இணைய வழி புகார் பதிவு உள்ளிட்ட நடைமுறைகளும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையங்களால் இவ்வாண்டு இதுவரை 1.4 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். புதுச்சேரியில் குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் ஆகியோரின் வருகை மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் மற்றும் காவல் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொழிற்சங்கங்களை பதிவு செய்யவும், பதிவு பெற்ற தொழிற்சங்கங்கள் ஆண்டு அறிக்கை தாக்கல் செய்யவும் தொழிலாளர் துறை 2 இணையவழி சேவைகளை தொடக்கியுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று இப்புதிய வசதிகளை தொடக்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம், மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் உயர் அதிகாரிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் மேம்பாட்டு சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற யோகா விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டிகளின் ஆண்கள் பிரிவில் சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டம் வென்ற புதுச்சேரி மாணவன் அகில் யோகன் இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து விருதை காட்டி வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வீரர் சிறுவர் தின விழா இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கலையரங்கில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுடெல்லியில் புதிதாக பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட இளையோர் அதிகாரிகளுக்கான திசை நோக்க விழாவில் உரையாற்றினார். நாட்டிற்கே முதலிடம் என்ற குறிக்கோளுடன் முன்னேறிய இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் பாடுபடுவதை இந்த அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 65% 35 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் என்பதால் இந்த அனுகூலத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.